ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா HTML சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு HTML. அதில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்குறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் நமக்கு இன்ட்ரடக்ஷன் இருக்குது, வெப் பேசிக்ஸ் இருக்குது. வெப் பேசிக்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா வாட் இஸ் த இன்டர்நெட், வெப் ப்ரௌசர், வாட் இஸ் த வெப் பேஜ், HTML பேசிக்ஸ். HTML என்னென்ன பேசிக்ஸ் இருக்குது, அதில் என்ன டேக்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெப் பேசிக்ஸில் என்னென்ன இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம வெப் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நெட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வெப் ப்ரௌசர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வெப் பேஜஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இன்டர்நெட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நெட் அப்படின்னாவே த கனெக்ஷன்ஸ். அது எங்கெல்லாம் கனெக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் தி குளோபல் நெட்வொர்க் ஆஃப் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்லெஸ் சிக்னல்ஸ் தட் கனெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகும். இதோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா TCP/IPயில் டேட்டாவை ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். ஓகேவா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாஸை ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணும். அதில் எந்தெந்த மாதிரிலாம் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் கனெக்டிங் மில்லியன் ஆஃப் டிவைஸ் வேர்ல்டு வைடு. நம்ம வேர்ல்டில் இருக்க நிறையா கம்ப்யூட்டர்ஸ்கில் அது என்ன பண்ணும் அப்படின்னா நெட்வொர்க்கோட அது கனெக்ட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கனெக்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் டிவைஸ் வேர்ல்டு வைடு. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு கனெக்ட் ஆகிட்டுருக்கு. அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா எனேபிள்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஷேரிங். ஓகேவா? அண்டு ஆன்லைன் சர்வீஸஸ் நமக்கு இருக்குது. அதே மாதிரி என்ன அலோவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வெப்சைட்ஸ், இமெயில்ஸ், சோசியல் மீடியாஸ் அண்டு மோர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். அது எந்தெந்த மாதிரி மெத்தட்ஸில் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வெப் சர்வீஸு, இமெயில்ஸு, சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி நிறைய அதில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதை ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சர்வர் அண்டு கிளைண்ட் அப்படின்னு ரெண்டு தேவைப்படுது. அது ரெண்டுத்துக்குமே என்ன யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். எ பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா சர்வரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸு, ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். கிளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தான் கிளைண்ட்டு. நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுக்குறோம் சர்வர்கிட்ட அப்படின்னா அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுற இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளைண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், ஆல் டேட்டா டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகேவா? ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸில் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நெட்.